வெற்றி பெற்ற அணிகள்லேருந்து யாராவது ஒருவருடைய ஃபேமிலி 24 மணி நேரம் தங்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆப்ஷன் தான் அது. ஏன்னா நம்ம வந்து அதை எப்படி பார்த்தாலும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அதனுடைய நெருக்கம், அந்த ஒரு என்ன தான் இருந்தாலும் அந்த வீட்டில் பேசும்போது ஏற்படுற அந்த மனநிம்மதி மற்ற நேரங்களில் ஏற்படாது தான் இல்லையா? அப்போ அவங்க வராங்க அப்படிங்கும் பொழுது அது ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஜென்டில்மேனுங்க கமருதீன், நான் வேணாங்க நீங்கள் 3 பேரில் ஒருத்தவங்க டிசைட் பண்ணீங்க அப்படின்னு விட்டு கொடுக்குற அந்த மனசு இருக்குல்ல, அது மக்களால் கண்டிப்பாக பேசப்படும், பாராட்டவும் படும். ஏன்னா அவருக்கும் தான் அவங்க அக்கா இருக்காங்க, அங்கே அக்கா பசங்க வரணும்னு அவருக்கும் ஆசை இருக்கும். பட் இவங்கெல்லாம் இவ்வளோ ஆசைப்படுறதுனால அதை கொடுக்குற அந்த மனசை வந்து இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். அதுக்கடுத்தது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா வந்தால் எனக்கு இந்த இடத்துல சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கிறாங்க. கனி வந்து அவங்க பசங்க வந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆதிரை வந்து அவங்க சொன்ன பாயிண்ட் என்னென்னா, நான் எதுவுமே செய்யலை அவங்களுக்கு, இதையாவது நான் செய்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு 3 பேருமே காம்ப்ரமைஸே ஆகலை. அப்புறம் சரி வேணால் லக் பேசிஸில் போயிடலாமா அப்படின்ன உடனே வினோத் என்ன பண்ணுறாருன்னா, நான் 3 குச்சி எடுத்துகிட்டு வருவேன், ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துங்க, எந்த குச்சி சின்ன குச்சியாக இருக்கோ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க 24 மணி நேரம் உள்ளே தங்கிடலாம் அப்படின்ன உடனே வேறு என்ன பண்ணுறது, 3 பேருமே ஒரு முடிவுக்கு வராததுனால லக் பேசிஸில் தானே போய் ஆகணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வராங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆதிரை கையில் அந்த சின்ன குச்சி இருக்குது. கடவுள் என்ன மாதிரியான விளையாட்டை விளையாடுறாரு பாருங்க. ஆதிரை கையில் சின்ன குச்சி, அவங்களுடைய குடும்பம் இப்போ 24 மணி நேரம் உள்ளே வரப்போகுது. ஆனால் எவிக்ஷனில் ஆதிரை வெளியேறுற மாதிரி இருக்காங்க. வாட் எ ட்ரமாட்டிக் சேஞ்ச்.